இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் என்றாலே நாம் யோவானுக்கு கிடைத்த தரிசனங்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து தாமே யோவானுக்கு 7 சபைகளை குறித்த சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதை நாம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். சில இடத்துல அந்த ஜனங்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறார், சில இடத்துல குறைகளை காண்பிக்கிறார், சில இடத்துல அதற்கான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதாகத்தான் இந்த 7 சபைக்கும் சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த காரியங்களை இந்த நாளிலும் எபேசு சபையின் தூதனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். எபேசு சபையின் தூதனிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எபேசு சபை ஜனங்களோட நற்கிரியைகளை நான் கண்டேன் என்று. என்ன நற்கிரியைகளாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 சொல்லப்பட்ட இருக்கிறது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் 3ஆம் வசனம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று. இந்த காரியங்களை கர்த்தர் இவ்வளவாக நேர்த்தியாக அப்ரிஷியேட் பண்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா சபையும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதென்று இந்த நாட்கள் இல்லை. அந்த நாட்களில் அப்படித்தான் கர்த்தருக்காக தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தவர்கள், அவருடைய கிரியைகள் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தருக்காகவே தான் இருந்தது. நல்ல பொறுமையான ஜனங்கள், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறத, அது மட்டும் இல்ல அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை கண்டுபிடித்து அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல என்று அவர்கள் வேறு பிரித்து அறிந்ததையும் கர்த்தர் நன்றாக அறிந்துதான் இருந்தார். அது மட்டும் இல்ல, இந்த சபை ஜனங்களோட இன்னொரு முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? சகித்து கொண்டு இருக்கிறார்கள், பொறுமையா இருக்கிறார்கள். கர்த்தருக்காக பல காரியங்களை சகித்தவர்கள், துன்பத்தை அனுபவித்தவர்கள், இளைப்படையாமல் பின்பாக என்ன கஷ்டத்திற்கும் ஈடு கொடுத்து அந்த இடத்துல நின்று இளைப்படையாமல் வேலை பார்க்கிறவர்கள். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கர்த்தர் அறிந்திருந்தார். அதைத்தான் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன் என்று. ஆனாலும் கூட அடுத்த வசனத்துல ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல கர்த்தர் இவர்களோடு இடைப்படுகிறார். என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:4, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அப்படி என்றால் இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம், அவர்கள் இப்போது அந்த நிலவரத்தில் இல்லை. பழைய நிலைமையிலிருந்து எங்கேயோ விழுந்து போயிருக்கிறார்கள். ஆதி காலத்துல அவங்க கொண்டிருந்த அன்பு இப்போதில்லை. ஆதி காலத்துல கர்த்தருக்காக செய்ததை இப்போது செய்யவில்லை. செய்கிறார்கள், ஆனா எப்படி தெரியுமா? புறத்தோற்றத்தில் பிறருக்காக, ஒரு கடமைக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குறைய கர்த்தர் தெளிவாக அவர்களிடத்தில் சொல்லுகிறார். ஆதியில நீ கொண்ட அன்பை விட்டாய், என்ன நீ மறந்து போனாய். சடங்காச்சாரமாக இந்த சபைகள் எல்லாம் மாறி போனது. நீ ஜெபிக்கிறாய் சரிதான், துதிக்கிறாய் சரிதான், ஆராதனை செய்கிறாய் சரிதான், சபைக்கு ஒழுங்காக வருகிறாய், தசமபாகம் கொடுக்கிற சரிதான், காணிக்கை கொடுக்கிற சரிதான், தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லுகிறாய் சரிதான், அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறாய், துதிக்கிறாய் சரிதான், பாடல்களை பாடுகிறாய், ஏற்றுகிறாய், எல்லாமே செய்கிறாய், தேவைக்காக நீ கூப்பிடுகிறாய், எல்லாம் சரிதான். ஆனாலும் கூட நீ என்ன நிலையிலிருந்து இப்போது விழுந்தாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார். ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல கர்த்தர் என்ன கேட்கிறார் தெரியுமா? அந்த குறையிலிருந்து நீ சில காரியங்களை நீ படிக்க வேண்டும். என்ன நிலையில விழுந்தா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நீ செய்கிற காரியங்களெல்லாம் நீ அன்பாக இருப்பதாக காட்டி விடாது. வெறுமனே நீ வெளியே காண்பிக்கிற அந்த வேஷமெல்லாம் என் இருதயத்திற்கு அது உகந்ததாக இருக்காது.
நீ பிசாசுகளை துரத்தினாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, வசனம் பேசினாலும் சரி, ஆராதித்தாலும் சரி, துதித்தாலும் சரி, நீ தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் சரி, கர்த்தருக்கு அவைகளில் ஒரு குறை உண்டு. என் நாமம் இல்லாமலே பல பேர் இந்த நாட்கள்ல கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள அப்போஸ்தலர்களாக இருக்கும்போது நீ எனக்காக நின்று போன நீ இந்த நாள் விழுந்து போனதற்கு காரணம் என்ன? நொறுங்குண்ட ஒரு தகப்பனின் இருதயம்தான் இந்த நாளில் உங்களோடும் என்னோடும் பேசுகிறது. இது எபேசு சபையின் ஜனங்களுக்காக மட்டும் அல்ல, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எரேமியா 2:21 சொல்லப்பட்டது போல, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்கொல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடிகளாக மாறி போனதென்ன? அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு செடியை நடும்போது நன்றாகத்தான் தோட்டக்காரன் நடுகிறான் என்றால், கொஞ்ச நாட்கள் வந்து பார்க்கும்போது அது காட்டு செடியாக மாறி இருந்தால் எவ்வளவு ஒரு தோட்டக்காரனுக்கு மனவேதனையாக இருக்கும். அது போலத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த நாளில் கேட்கிறார். உன்னை நன்றாகத்தான் நான் வைத்திருந்தேன், நீயும் என்னிடத்தில் அன்பாகத்தான் இருந்தாய், ஆனால் இடையில எங்க நீ விழுந்தாய் அதை நீ கண்டிப்பாக சோதித்து அறிய வேண்டும். உலக பிரகாரமாக சடங்காச்சாரமாக எனக்காக நீ செய்கிற காரியங்கள் எதுவுமே வேண்டாம் என்பதை தான் கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டு நீ எனக்காக கடமைகளுக்கு செய்கிற காரியங்களை வேண்டாம் என்றுதான் அந்த எபேசு சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார். அதுபோல நமக்கும் சொல்லுகிறார். அதற்கான எச்சரிப்பு என்ன தெரியுமா? ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அது ஒரு கட்டளையாக கர்த்தர் பேசுகிறார். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அன்பானவர் தான், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் தான். ஆனாலும் கூட எச்சரிப்பின் சத்தமாக இந்த இடத்துல வருகிறது. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார் என்று சொன்னபடி நேசிக்கும் போது நாம் மாறி போகிற சூழ்நிலை, விழுந்து போகிற சூழ்நிலையில நிச்சயமாக ஒரு தகப்பன் தண்டிப்பார். அதை தான் இங்கே சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பின் சத்தமாக, நீ என்ன நிலைமையில விழுந்தாய், அந்த ஆதி அன்பிலிருந்து பிரித்தது என்ன என்பதை நீ அறிந்து கொள். இல்லை என்றால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் என்று. அந்த விளக்கு தண்டை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசி நம்முடைய இருதயத்துல ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு அதை வெளிப்படுத்தி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த விளக்கு தண்டு இல்லாமல் நாம் விளக்காக பிரகாசிக்க முடியாது. அந்த விளக்கு தண்டு போய்விட்டால் அந்த விளக்குக்கு ரொம்ப வெளிச்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. நாம் ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த விளக்கு தண்டு இல்லாதவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோமா? அந்த விளக்கு தண்டு வேண்டுமானால் நாம் மறுபடியும் நாம் விழுந்த நிலைமையை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று நிர்விசாரமாக கர்த்தருடைய சபையில் வருவது சரியல்ல. இந்த எபேசு சபையின் தூதனுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் இந்த நாளிலும் பல சபைகளுக்கும், ஏன் உங்களுக்கும் எனக்கும் கூட பொருந்தும். ரட்சிக்கப்பட்ட சமயத்துல நாம் எவ்வளவாய் வேதம் வாசிப்பதுண்டு, ஜெபிப்பதுண்டு, தியானிப்பதுண்டு. இந்த நாட்கள்ல அதற்கெல்லாம் நமக்கு நேரமில்லை. பிஸியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மை குறித்து சில நேரங்கள்ல நான் ஆபத்து காலத்துல கூப்பிடும் போது நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு பெரிய ஊழியக்காரர்களையும் பெரிய தலைவர்களையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி போனால் நீங்களும் நானும் எப்படி ஒரு மனநிலைமையில இருப்போம் பாருங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய செயல்களை நம்ம செய்தா மட்டும்தான் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஒரு நல்ல அப்ரிசியேஷனை பெற முடியும். இந்த நாளிலும் நம்மிடத்துல ஏதோ குறையும் உண்டு. ஆதி அன்புல விழுந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் மீண்டும் அழைக்கிறார். அந்த ஆதி அன்புல திரும்பி வருவோமா? நம்ம எப்படி விழுந்தோம் என்பதை யோசித்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம், ஜெபித்து பார்ப்போம், கர்த்தரிடத்துல கேட்போம். விளக்கு தண்டு நம்மோடு எப்போது இருக்கட்டும். அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல பேசுகிறத நாம் அறிந்து அந்த விளக்கு தண்டு நமக்கு எப்போதும் இருக்கத்தக்கதாக நம்ம இருதயத்தை சுத்திகரிப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். ஆமேன், ஆமேன்.